தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவைக்கு கடந்த 2019ஆம் ஆண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 உறுப்பினர்களது பதவிக்காலம் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 2ஆம் நாளுடன் முடிவடைகிறது. இந்த காலியிடங்களை நிரப்புவதற்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை வாக்காளர்களாக கொண்டு மாநிலங்களவைக்கு நடைபெற்ற தேர்தலில் 18 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவற்றுள் கீழ்காணும் வேட்புமனுக்கள் முறையாக தாக்கல் செய்யப்பட்டிருந்ததால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 1. திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், 2. திரு கிறிஸ்டோபர் மாணிக்கம், 3. திரு எல்.கே. சுதீஷ், 4. திரு மு. தம்பிதுரை, 5. திரு திருச்சி சிவா, 6. டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இத்தேர்தலில் நிரப்பப்பட வேண்டிய 6 காலியிடங்களின் எண்ணிக்கையும் சட்டப்படி செல்லத்தக்கதாக ஏற்றுக்கொள்ளப்பெற்ற வேட்புமனுக்களின் எண்ணிக்கையும் சமமாக உள்ளதால் 1951ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 53 உட்பிரிவு 2 படியும் 1961ஆம் ஆண்டு தேர்தல் நடத்துவது குறித்த விதிகளில் விதி 11 துணை விதி 1 படியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு திருச்சி சிவா அவர்களும் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களும் இந்திய தேசிய காங்கிரஸை சார்ந்த திரு கிறிஸ்டோபர் மாணிக்கம் அவர்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்த திரு எல்.கே. சுதீஷ் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு மு. தம்பிதுரை அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் போட்டியின்றி முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்று அறிவிக்கிறேன். எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்கள் எங்கள் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸருக்கு அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் இப்போ 3 o'clock வரைக்கும் we have to wait for the reply. வராத பட்சத்தில் நாங்கள் அறிவிக்கிறோம்.